தௌஹீத் என்றால் ஒன்றிணைத்தல், ஒன்றிணைத்தல், ஒருமைப்படுத்துதல், ஒற்றுமைப்படுத்துதல், ஏகத்துவப்படுத்துதல் என்கின்ற இந்த பொருளை எல்லாம் அந்த சொல் தாங்கியிருக்கிறது. இன்றைக்கு ஓரிரை கொள்கை என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற தௌஹீது என்பது எப்படி அரசியல் கட்சிகள் சின்ன பின்னமாகி சுக்கு நூறாக ஆனதோ அதை போன்று நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலே திக, திமுக, ஏதிமுக, மதிமுக, ஒதிமுக, அம்மா திமுக இப்படி போய் 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 படு. ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு வந்தா அவனுக்கு ஒரு மூக்கா, இன்னொருத்தன் பிரிஞ்சு விட்டா அவனுக்கு ஒரு மாக்கா, இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து பாடம் படித்தார்கள் இந்த தௌஹீத்வாதிகள். தௌஹீத், தமிழ்நாட்டு தௌஹீத், ஆந்திரா தௌஹீத், கேரளா தௌஹீத், இந்தியா தௌஹீத், இன்டர்நேஷனல் தௌஹீத். கேவலம் வெக்கங்கெட்டவர்கள் தௌஹீதுடைய பேரையே கொட்டிச்சவராக்கி விட்டார்கள். ஒருங்கிணைத்தல், ஒன்றுபடுத்துதல், ஏகத்துவப்படுத்துதல் என்ற அந்த வார்த்தையை அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தெருக்கு தெரு தௌஹீத் பெட்டி கடைகள் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவன் அந்த கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டால் உடனே ஒரு தௌஹீத் பெட்டி கடை. கேவலம் இந்த அவல நிலை சமூகத்துக்கு கூடாது. அது சமூகத்தை சீரழித்து விடும்.